உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க ADMK Healthcare 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. எங்களை மாதிரி ஆட்களுக்கே ஏன் நீங்க இதை பண்ணலன்னு क्वेश्चन பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இந்த மழை வெள்ள பாதிப்பின் போது பார்த்தீங்கன்னா நேரடியாக களப்பணியாற்றுறாரு, மக்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும். ஒரு டீச்சர் கடுமையாக எல்லாரும் தடுக்கிறாங்க, இருந்தாலும் குரல் கொடுத்து அவர் கேட்குறாரு, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளும் நல்ல அரசியல் தலைவராக உருவாக மாட்டார். எழுதி வச்சுக்கங்க. இதை எப்படி சொல்கிறீங்க? அவர் அட்டன் பண்ணுற ஆஃபீஸ் மீட்டிங்கில் கூட இருக்கிற அதிகாரிங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது கடைசி வரைக்கும் உதயநிதிக்கு புரியலையா? கூட இருக்க ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க என்கிட்ட. ஓகே சார், பார்ப்போம். என்ன இல்லை நான் முடிச்சிடுறேன், நான் முடிக்கல, ஏன் கட் பண்ணிட்டு போகிறீங்க? நீங்கள் அப்பாவது ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஷூட்டிங் நடத்துறாரு. இவர் ஷூட்டிங்கே 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஷூட்டிங் நடத்துறாரு. கவனிச்சிருக்கீங்களா? இந்த லட்சணத்தில் உங்களுக்கு ரேஸ்லாம் அவசியம். இப்படி சொல்கிறாரு, பாதி தான் செலவு பண்ணியிருக்காங்க. முதல்வர் தெளிவாகவே அறிவிப்பை வெளியிட்டார். 4000 கோடி செலவு செஞ்சு மழை நீர் வடிகால் எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம், இனி தண்ணீர் தேங்காதுன்னு சொன்னாரா? நேரு போய் சொல்கிறாரா, ஸ்டாலின் போய் சொல்கிறாங்க? நம்ம சொல்கிறது பொய்ன்றது சிஎம்க்கு கடைசி வரைக்கும் தெரியாதுன்றதும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் தைரியமாக சொல்கிறாங்க. இல்லைன்னா மனோ தங்கராஜ் வழக்கமாக நடைபெறும் பால் விநியோகம் நடைபெறும். சரி, உங்கள் ஏரியாவில் பால் கிடைக்குதா? பாலெல்லாம் பதுக்கிட்டாங்களாமே சார். எங்கே பதுக்குனாங்க? நிறைய பேர் 2, 3, 4, 5 அது நம்ம நான் இருந்தாலும் 2, 3 தான் வாங்குவேன். கிடைக்கலன்னா எல்லாரும் அப்படி தான் வாங்குவாங்க. சரி, எங்கே பதுக்குனாங்க பால்? அதை சொல்லுங்கள். வீட்டில் தான் சார். வீட்டில் எங்கேயா வைப்பீங்க? பால் பாக்கெட் எடுத்து டேபிள் மேலே வச்சா இருக்குமா? 3 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்க கரண்ட் எங்கே இருந்துச்சு? இந்த நேரத்தில் இது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கமலஹாசன் சொல்கிறார். உங்களால் கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எம்பி ஆக்க முடியுமா? அவர் என்னால் முடியாது. அப்புறம் யாரால முடியுமா? அவங்களுக்கு ஆதரவாக தானே பேசுவார். இதில் இலவச கலர் டிவிலாம் போட்டு டார்ச் லைட்டை வச்சு உடச்சி ஐயோ இவரை நம்பி பல அதிகாரிகள் வேறு பின்னாடியே போனாங்க. ஞாபகம் இருக்கா? பல்வேறு தரப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக காரணம் அல்ல, பாஜக காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி வட சென்னை, அதே மாதிரி வேளச்சேரி, மற்ற பகுதிகளிலுமே எந்த கட்சிக்காரனுமே வரல. நியாயமான குற்றச்சாட்டு. அதிமுக செயல்பாடு உள்ளபடி வருது. தண்ணீர் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஷாமியானாவை போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ காசு 10 வருஷம் கொள்ளடிச்சாங்கல்ல அதிமுகங்க. கொஞ்சம் எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே ஜனங்களுக்கு? பார்த்தா நீங்கள் சொன்னது கரெக்ட். பிஜேபி இல்லை, அதிமுக யாரும் இல்லை. ஒரு நெருக்கடி நேரத்தில் வேலை செஞ்சு கட்சிக்கான நற்பெயரை ஈட்டவில்லைன்னா இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், புரட்சி தமிழர் என்று நீங்களாக உங்களுக்கு பட்டம் அளித்துக் கொள்வதனால் நீங்கள் புரட்சி தமிழர் ஆகிவிட மாட்டீர்கள். சாட்டை சொடுக்க வேண்டும். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இந்த மழை வெள்ள பாதிப்பின் போது பார்த்தீங்கன்னா நேரடியாக களப்பணியாற்றுறாரு. ஒரு 1000 பேருக்கு தேவையான உதவிகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பகிர்ற விஷயங்கள் பார்க்குறோம். மக்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும். ஒரு டீச்சர் கடுமையாக எல்லாரும் தடுக்கிறாங்க, இருந்தாலும் குரல் கொடுத்து அவர் கேட்குறாரு, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிலாம் செய்திகள் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளும் நல்ல அரசியல் தலைவராக உருவாக மாட்டார். எழுதி வச்சுக்கங்க. இதை நான் சொல்கிறது எழுதி வச்சுங்க. ஒரு நாளும் ஆக மாட்டேன். எப்படி சொல்கிறீங்க? செல்வந்த வீட்டில் வளர்ந்த இளவரசருக்கு ஏழைகளின் கஷ்டம் தெரியாது. நம்ம ஜேர்னலிஸ்ட்டு திடீர்னு நமக்கு தகவல் போகிறோம். அவர் அரசு இயந்திரத்தின் ஒரு பகுதி. அவருக்கு உண்மையான நிலைமை தெரிஞ்சிருக்கணும். இல்லை சேகர்பாபு புழுகிறாரு, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர்கிட்ட தான் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, எப்படிங்க நிலைமைன்னு தெரிஞ்சிருக்கணும். எங்கே தண்ணி அதிகம் நிற்கிதுன்னு தெரிஞ்சு அங்கே போயிருக்கணும். அப்பா ஃபோட்டோ ஷூட் நடத்தினா புள்ளையார் தானே ஃபாலோ பண்ணுவார். இந்த மழையில் நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, நாளை முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடியவர் அதற்கான உழைப்பில் ஈடுபட வேண்டும். உதயநிதி லைஃப்பில் எதுக்காவது கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சாப்பாட்டுக்கு, வேலைக்கு. நீங்கள் எந்த வயசில் வேலைக்கு போனீங்க? டிகிரிங்க படிச்சிங்க? நான் 21 வயசுலேருந்து வேலைக்கு போகிறேன். எங்கே ஏன் வேலைக்கு போகிறீங்க 21 வயசில்? என்ன வேலைக்கு போனீங்க? ஃபஸ்ட் பொருளாதார சூழல். என்ன வேலை ஃபஸ்ட்டு? நான் ஸ்கூலில் அட்மினாக இருந்தேன். அட்மின். அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டி எடுக்கலாம் போல இருக்கே. ஒரு நல்லா இருக்குது இந்த ட்ராவலு. ஸ்கூலில் அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஃபினான்ஸ் கம்பெனி. அதெல்லாம் பிடிக்கல. அதனால ஜேர்னலிசம் படித்து ஜேர்னலிசம் ஃபீல்டு வந்தேன். ஏன் வேலைக்கு போனீங்க 21 வயசுலேயே? பொருளாதார கஷ்டம். நீங்கள் உந்தி தள்ளப்படுகிறீர்கள் வேலைக்கு போகணும்னு. அவருக்கு இது மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு? உடனே ஒரு KS ரவிக்குமார் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், நினைவு இருக்கா? நான் தான் சொன்னேன், ஒரு சிஎம் தான் என்கிட்ட பேசினார், பையனை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே நான் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் எடுத்த உடனே இப்போ உங்களுக்கு எவ்வளவோ தயாரிப்பு நிறுவனங்களே தெரியும், இயக்குநர்கள் உங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே விஜய் படம் ஞாபகம் இருக்கா? 2007ன்னு நினைக்கிறேன். குருவி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2011 வரைக்கும் படம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சன் வேறு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் ஒரு 10 ஆண்டு ஓய்வு எடுத்து விட்டார். 10 ஆண்டு ஓய்வு எடுத்து விட்டார்னா அந்த 10 ஆண்டு ஜொமேட்டோவில் இது டெலிவரி பாய் வேலை செஞ்சார். அப்புறம் 21 அவங்க ஆட்சி வருது. வந்த உடனே பார்த்தா எல்லா படத்தையும் தயாரிக்கிறாரு, எல்லா படத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. அவருக்கு சொந்தமாக காரே இல்லையா, ஆனால் அவர் நடத்துகிற ரெட் ஜெயிண்ட் பிக்சர்ஸ் 3-4 கோடி ரூபாய் கார் வச்சுருக்கு. இந்த காரை அவங்க அப்பா வேறு வாடகை விடுறாங்க. இவருக்கு எப்படிங்க ஏழைங்களோட கஷ்டம் தெரியும்? எப்படி தெரியும்? இந்த ஒரு இன்ஸ்டண்ட்டை மட்டும் வச்சு நான் சொல்லலை. அவர் அட்டன் பண்ணுற ஆஃபீஸ் மீட்டிங்கில் கூட இருக்கிற அதிகாரிகள் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது கடைசி வரைக்கும் உதயநிதிக்கு புரியலையா. கூட இருக்க ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க என்கிட்ட. ஓகே சார், பார்ப்போம். என்ன இல்லை நான் முடிச்சிடுறேன். நான் முடிக்கல. ஏன் கட் பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள்? இல்லை, நிறைய பேசுகிறீங்களே. பேசித்தானே ஆகணும். அதனால் இந்த குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை ஒப்படைச்சா என்ன ஆகுன்றதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். உதயநிதி தலைவர் ஆகட்டும், ஆகாமல் போட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒன்றும் போட்டி போடல அந்த கட்சியில் பதவிக்கு. இப்படி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கிட்ட ஆட்சி கிடைச்சதுனால இந்த கிரைசிஸ், அதனால தான் இந்த கிரைசிஸை தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குடும்பம் இல்லாமல் வேறு யார் ஆட்சி நடத்தியிருந்தாலும் தமிழ்நாடு இன்று சென்னை இந்த அளவு பாதிப்பு இல்லாமல் குறைந்தபட்சம் 50% பாதிப்பை தவிர்த்திருக்கலாம்னு நான் நம்புகிறேன். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கிரைசிஸ் வந்துச்சுன்னா, கிரைசிஸ் மேனேஜ் பண்ணுறது தாங்க அரசு. ஒரு பெரிய ஈரோடு சென்னிமலை ஜமுக்காலம் ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த கிரைசிஸ் மேலே போட்டு மூடி, ஒரு கிரைசிஸ் இல்லையாது பாருங்கள், மூடிட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் அரசு? அப்பாவுக்கு முடியலைங்க. என்ன ஒரு வெளில சொல்ல மாட்டாங்க, பேசி தான் ஆகணும். சிஎம்க்கு உடம்பு சரியில்லை. அவரால் முழுமையாக செயல்படும் நிலையில் முதல்வரின் உடல்நிலை இல்லை. சரிங்க, புள்ள தானே அப்பா, நீங்கள் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். செய்யணுமா இல்லையா? அப்பாவாவது ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஷூட்டிங் நடத்துகிறாரு. இவர் ஷூட்டிங்கே 3 நாளைக்கு 1 வாட்டி தான் ஷூட்டிங் நடத்துகிறாரு. கவனிச்சிருக்கீங்களா? இந்த லட்சணத்தில் உங்களுக்கு ரேஸ்லாம் அவசியமா? காவா தண்ணியில் நாற்று சென்னை முதந்துட்டு இருக்கு, உங்களுக்குலாம் எதுக்கு ரேஸு? அப்போ உதயநிதி இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். இதுபோல் எந்த சிரமத்தையும் அனுபவிக்காததுனால்தான் அவர் ரோம் நகரில் கிளாடியேட்டர் சண்டை நடத்துவது போல் மெட்ராஸில் ஐலாண்ட் கிரவுண்டை சுற்றி, ஐலாண்ட் கிரவுண்டு மவுண்ட் ரோட்டில் F4 ரேஸ் நடத்தலான்ட்டு திட்டமிட்டு கொண்டிருக்கார். வித்தியாசம் தெரியுதா? இதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளும் அவர் தலைவராக. இந்த சிக்கல் அவங்க அப்பாவுக்கும் இருக்குது. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த 4000 கோடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அரசாங்கம் தரப்புலாவும் வந்து பதில் கொடுத்துட்ருக்காங்க. நேரு அதே தொலைக்காட்சியில் பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, 4000 கோடி மேயர் பாதி எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்லை, அப்படி சொல்ல 4000 கோடியில் பாதி தொகை தான் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு, மீதி தொகை வந்து இன்னும் செலவு செய்யப்பட வேண்டியது இருக்குது. 2024 தான் பல்வேறு திட்டங்கள் முடிய போது. தற்போதைய நிலையில் எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக சொல்லி அவர் சொல்கிறார். 68% முடிஞ்சிருக்கு, 50% முடிஞ்சிருக்கு, 70% முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளாக நீங்கள் 4000 கோடி வந்து நாங்கள் செலவு செஞ்சது வீணாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. நேரு இப்படி சொல்கிறாரு, பாதி தான் செலவு பண்ணியிருக்காங்க. முதல்வர் வந்து தெளிவாகவே அறிவிப்பை வெளியிட்டார். 4000 கோடி செலவு செஞ்சு மழை நீர் வடிகால் எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம், இனி தண்ணீர் தேங்காதுன்னு சொன்னாரா? நேரு போய் சொல்கிறாரா, ஸ்டாலின் போய் சொல்கிறாரா? ரெண்டு ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். இதுக்கு தான் நான் எடுத்தோடனே சொன்னேன், எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்னு சொன்னேன்னா. இப்போ நீங்கள் தான் அதை நம்பாமல் ஒரு இது சங்கர் போய் சொல்கிறார் போல இருக்குன்னா, தனித்தனியாக சார் இவர் சொல்கிறது கரெக்டாக, இவர் சொல்கிறது கரெக்டான்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் தான் மொத்தமாக சொல்கிறேன், மொத்த மந்திரி சபைக்கு வேலையும் பொய் சொல்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்கிறது பொய்ன்றது சிஎம்க்கு கடைசி வரைக்கும் தெரியாதுன்றதும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் தைரியமாக சொல்கிறாங்க. இல்லைன்னா மனோ தங்கராஜ் வழக்கமாக நடைபெறும் பால் விநியோகம் நடைபெறும். சரி, உங்கள் ஏரியாவில் பால் கிடைக்குதா? இப்போ கிடைக்காது. இன்னைக்கு விட்டுருங்க, நேற்றுக்கு முன்தினம் இல்லை, நிறைய இடங்கள் கிடைக்கல. நானுமே போய் ஆவின் பூத்தெல்லாம் போனேன், அவங்க வரல, இன்னும் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி காக்க வச்சாங்க. நானும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னேன், பால் வரல, நான் திரும்ப வந்துட்டேன். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஒரு 4-5 இடத்துல நானே போய். இது யதார்த்தம், ரைட்டுங்களா? சரிமா, ரைட். இப்போது ஒரு மனோ தங்கராஜ் சொல்கிறாரு, இயல்பாக எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. சிஎம் என்ன பண்ணோம்? உளவுத்துறை கூப்பிட்டேன், என்ன நடக்குது பால் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா, உளவுத்துறை உண்மையிலேயே உளவு வேலை தெரிந்தால் அவர்கள் உண்மையை சொல்லியிருப்பார்கள். சார் இல்லை சார், எல்லா இடத்துலையும் ஷார்ட்டேஜ், ஒரு பாக்கெட் 1/2 லிட்டர் பாக்கெட்டு பால் 80 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சிஎம் செஞ்சுருக்கணும்ல. பாலெல்லாம் பதுக்கிட்டாங்களாமே சார்? எங்கே பதுக்குனாங்க? நிறைய பேர் 2, 3, 4, 5 அது நம்ம நான் இருந்தாலும் 2, 3 தான் வாங்குவேன், கிடைக்கலன்னா எல்லாரும் இப்படி தான் வாங்குவாங்க. சரி, எங்கே பதுக்குனாங்க பால், அதை சொல்லுங்கள். வீட்டில் தான் சார். வீட்டில் எங்கேயா வைப்பீங்க? பால் பாக்கெட் எடுத்து டேபிள் மேலே வச்சோன்னா இருக்குமா 3 நாள்? எங்கே வச்சிங்க சொல்லுங்கள்? ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்க கரண்ட் எங்கே இருந்துச்சு? எங்கே பதுக்குவாங்க சொல்லுங்கள்? பொய்யா?
பால் வாங்கி டேபிள் வச்சுருந்தா இருக்குமா? பொய்யா? ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் சிஎம் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். சிஎம் கண்டுபிடிக்க மாட்டார்னு தெரிஞ்சு தானே மனோ தங்கராஜ் இதை சொல்லிருக்காரு. நம்மளை மாற்ற மாட்டாங்க, நம்ம கனிமொழி டீமு, கனிமொழிக்குன்னு இந்த கேபினெட்டில் இருக்க ஒரே ரெப்ரஸன்டேஷன் நம்ம தான், நம்மளை மாற்ற மாட்டாங்கன்ற எண்ணம் மனோ தங்கராஜுக்கு உண்டு. நான் சொல்கிற மாதிரியே சிஎம் இது கேட்கவே இல்லைல்ல. வழக்கம் போல் பால் விநியோகம் நடைபெற்றது. கூடுதலாக 7.5 டன் பால் பவுடர். இதை தைரியமாக ஒரு மந்திரி பொது வெளியில் பதிவு செய்கிறாரு. ஒரு சிஎம் அவர் பாட்டுக்கு எனக்கு என்னென்னு ஷூட்டிங் நடந்துருக்காரு பார்த்தீங்களா? அதான் இதைத்தான் நான் தொடக்கத்திலே மொத்த பேரும் போய் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் நம்பாமல் தனித்தனியாக கேட்டுட்ருக்கீங்க. அதான் சார், இப்போது அரசாங்கம் தரப்பில் தகவலாக சொல்கிறது நாங்கள் 2100 கோடி வரைக்கும் தான் செலவு பண்ணியிருக்கோம், 4000 கோடி கிடையாது, அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க, இதுதான் உண்மை நிலவரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. லூசுத்தனமாக பேசுகிறாங்க. அரசியல் கட்சியோட வேலை அரசியல் செய்கிறது, வேறு என்ன பண்ணுவாங்க? இந்த நேரத்தில் இது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கமலஹாசன் சொல்கிறாரு. உங்களால் கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எம்பி ஆக்க முடியுமா? அவர் முடியுமா? என்னால் முடியாது. அப்புறம் யாரால் முடியுமா? அவங்களுக்கு ஆதரவாக தானே பேசுவார். இதில் இலவச கலர் டிவிலாம் போட்டு டார்ச் லைட்டை வச்சு உடச்சி ஐயோ அவரை நம்பி பல அதிகாரிகள் வேறு பின்னாடியே போனாங்க. ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஒரு என்ன நடக்குதுன்றது கூட கமலுக்கு தெரியல. பார்த்தீங்களா? இது இயற்கை பேரிடர் தான், செயற்கை பேரிடர்னு யாரும் சொல்ல. உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு துப்பு இல்லை. எப்போது நீங்கள் 2015 வெள்ளத்தை ஒப்பிட ஆரம்பித்தீர்களோ அப்போதே நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். ஒன்றும் இல்லை சர்மா, அந்த பாருங்கள், ஒரு மோசமான பேரிடருங்க, எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும், முடிஞ்சு போச்சு பாஸ், இவ்வளோதான். நம்மளும் ஐயோ இல்லை நீங்கள் இது பண்ணல இது பண்ணலாம் சும்மாலாம் வம்புக்கா குறை சொல்லி கொண்டு இருக்க போகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்களை மாதிரி யாரும் இல்லை, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இல்லை, மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா 20 சென்டிமீட்டர் மழை பெய்ந்துச்சு அப்படின்னா தண்ணி நிற்காது அப்படிங்கிறது நான் இன்னும் நிலையாக இருக்கேன். இப்பயுமே மழை பெய்யட்டும் 20 சென்டிமீட்டருக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி நிற்காது அப்படிங்கிறது திரும்ப அதை உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் பேஞ்சது அதை விட அதிகமாக பேஞ்சிருச்சுங்கிறாரு. அப்போது இது வானத்தின் மீது தான் குற்றம். அளவுக்கு அதிகமாக அதிக பிரசங்கித்தனமாக திமுக ஆட்சி இருக்குன்னு அது ஒரு பார்ப்பனிய மழையாக இருக்குமா பஸ்ஸு? அப்படி தான் சொல்லுவாங்க. இது ஆரிய மழை, பார்ப்பனிய மழை. வேண்டுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இந்த மழை இந்த முறை தளபதி ஆட்சியின் மீது பெய்திருக்கிறதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. கூட யாராவது மாசுக்கிட்ட அண்ணன் இந்த மாதிரி உனக்கு உருட்டி விடுனேன்ட்டு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்குல்ல, உருட்டலான்ட்டு உருட்டிடுவாங்க. சரி சார், இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஆரம்பத்தில் அந்த தன்னார்வர்கள்லாம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதேமாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக காரனும் வரல, பாஜக காரனும் வரல அப்படின்னு சொல்லி வட சென்னை, அதேமாதிரி வேளச்சேரி, மற்ற பகுதிகளிலுமே எந்த கட்சிக்காரனுமே வரல. ஆளுங்கட்சி வராங்கன்னா ஏதாவது திட்டுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லி வராமல் கூட இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வரல, பாஜக வரல, மற்ற கட்சிக்காரங்க வரலன்னு சொல்கிறாங்க. நியாயமான குற்றச்சாட்டு, நியாயமான குற்றச்சாட்டு. எனக்கு அதிமுகவோட செயல்பாடு உள்ளபடி வருது. இங்கே பாருங்கள், இது அரசியல். நான் தான் சொன்னேன், அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா அரசியல் பண்ணணும், எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணணும். அதான் அரசியல் கட்சியோட வேலை, அதுதான் அவர்களின் தர்மம். அரசியல் செய்ய வேண்டும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் எது செஞ்சாலும் ஸ்டாலின் குறை சொல்ல. இந்த இப்போ ஆட்சி முடியும் போதுன்னு நினைக்கிறேன், பொங்கலுக்கோ கொரோனா நிவாரண நிதி 2500 கொடுத்தாங்க. ஏன் 5000 கொடுக்கவில்லை கேட்டார? அரசியல் பண்ணணும். 2015 வெள்ள பணிகளை திமுக குறை சொல்லவில்லை, சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்போது ஒரு கட்சி அரசியல் செய்ய வேண்டும். எங்கே திமுக கோட்டை விடுகிறதோ அந்த நேரத்தில் இந்த பாருங்கள், நீங்களும் நானும் இப்போ நான் போய் ரிப்போர்ட் பண்ணேன் சர்மா, என்னால் அவ்வளோதான் சர்மா முடியும். அந்த ஜனங்க சாப்பாடு இல்லை இல்லைன்னு சொல்லுது, நான் எங்கே போவேன்? இன்னொன்று, வேறு யாராவது தன்னார்வலர்கள் அல்லது தொழிலதிபர்கள்ட்டேருந்து உதவிகளை வாங்கி அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னா எனக்கு நேரம் இல்லை, மேன் பவரும் இல்லை, என்னால் பண்ண முடியாது. ஒரு அரசு நினைத்தால் இது செய்ய முடியும் தானே, இதை ஏன் பண்ணலை? இது ஏடிஎம்கே நினச்சா இதை செய்ய முடியுமா? முடியாதாங்க. நான் கேட்டேன், அந்த ஏரியாவுக்கு அந்த நான் சென்ற குறுக்குப்பேட்டை பட்டாளம் பகுதிகளுக்கு பொறுப்பானவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு பாலகங்கா. ஆட்சி வந்துச்சுன்னா சம்பாதிக்க தானே செய்வார் பாலகங்கா, சம்பாதிக்காமல் அமைதியாக இருப்பார்? சம்பாதிக்க தானே செய்வீங்க, செலவு பண்ணுங்க. உங்கள் ஜனங்க தானே, அவங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இன்னொன்று, உங்களுக்கு தானே இப்போ உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? போய் இறங்கி எங்கே பார்த்தாலும் அதிமுகவோட கொடி தெரிய வேணாமா? அந்த பகுதி மக்களுக்கு அங்கே எங்கே தண்ணீர் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஷாமியானாவை போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ காசு 10 வருஷம் கொள்ளடிச்சாங்கல்ல அதிமுகங்க, கொஞ்சம் எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே ஜனங்களுக்கு. பார்த்தா நீங்கள் சொன்னது கரெக்டு, பிஜேபி இல்லை, அதிமுக இல்லை, யாரும் இல்லை, அவங்களாவது செய்யணுமா குறைந்தபட்சம்? இன்னொன்று, நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது அரசியல் அறுவடையாக மாறும் இல்லையா? அதுக்கும் லாய்க்கில்லை அந்த கட்சி, எவ்வளோ தான். நான் என்னத்தை சொல்லுவேன், அட்லீஸ்ட் அந்த கவுன்சிலராக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க கூட மணி செலவு பண்ணுறதுல தயக்கப்படுறாங்களா, இல்லை அது இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும்னு காத்திருக்காங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, அது உண்மை.
காசையும் எடுக்கிறதில்ல, அதையும் சொல்லிடுறேன். ஏடிஎம்காரன் காசு எடுக்கிறதில்ல, யாரும் எடுக்கிறதில்ல. முக்கியமான பெரிய தலைங்களே எடுக்கிறது இல்லைங்க காசு. அதிமுக நிகழ்ச்சிகளுக்கே ஒரு 5-6 பேர் தாங்க செலவு பண்ணிட்டுருக்காங்க. தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், இந்த டாப்பு 6-7 இருப்பாங்கல்ல, அவங்க தான் செலவு பண்ணிட்டுருக்காங்க ஒழிய மற்றவங்க. எம்சி சம்பத்தெல்லாம் எங்கேயாவது பார்த்தீங்க? இத்தனைக்கும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வேலுமணியை விட அதிகம் சம்பாரிச்சவர் எம்சி சம்பத்து. ஏன் வெளியில் தலை காட்டுறதில்ல சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன். ஒற்றை எழுத்து நிறுவனத்தோடு அவரும் அவரது மகனும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது ஒற்றை எழுத்து நிறுவனன்றது தெரியும். ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இங்கிட்டு வருவார்? இங்கே இந்த பகுதியோட எம்எல்ஏ, ஒரு இந்த பகுதியின் முன்னாள் எம்எல்ஏ பேர் என்ன? அவர் ஏன் வெளியே வரவில்லை? அவரும் அதே நிறுவனத்தோடு ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. இதையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து களை எடுக்க வேண்டும். செயல்படாதவருன்னா பாலகங்கா செயல்படலைன்னா தூக்கி போடுங்க கட்சி பதவி விட்டு. நீ உனக்குலாம் எது கட்சி பதவி? ஒரு நெருக்கடி நேரத்தில் வேலை செஞ்சு கட்சிக்கான நற்பெயரை ஈட்டவில்லைன்னா இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், புரட்சி தமிழர் என்று நீங்களாக உங்களுக்கு பட்டம் அளித்து கொள்வதனால் நீங்கள் புரட்சி தமிழர் ஆகிவிட மாட்டீர்கள். சாட்டை சொடுக்க வேண்டும். மெட்ராஸ் தானேங்க, மெட்ராஸில் ஏற்கனவே கட்சி பலவீனமாக இருக்குது. இது திமுக கோட்டை, நீங்கள் காலை வைக்க முடியாதுன்றாங்க. மெட்ராஸில் ஆதி ராஜாராம், ஒரு ஜெயக்குமார், பாலகங்கா, எல்லாரும் யாரும் T.Nagar சத்தி எல்லாரும் இறக்கி விட வேணாமா? போய் அவ்வளோ பேர் எங்கெங்கே மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க. எங்கள் அதிமுகவில் ஒரு வலுவான மருத்துவ அணி இருக்கிறது. ஒரு திருவள்ளூர் முன்னாள் எம்பி டாக்டர் பி. வேணுகோபால் மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க. இப்போது நேற்று நான் சென்று வந்த பகுதியில் தொற்று நோய் பரவும் அபாயம் இருக்கிறது. நேற்று போயிட்டு வந்தேன். நான் வந்து காரில் ஏறி உட்காந்தோடனே காலை அரிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சரி நமக்கு மட்டும் தான் அரிக்குதான்னு கேட்டேன். கேமராமேனு எல்லாருக்கும் கால் அரிக்குது. காவத்தில் காலை வச்சா அப்புறம் எப்படியா இருக்கும்? அவள் தொற்று நோய் பரவுமா பரவாதா? டெட் பாடி மிதந்துட்டு இருக்கிறது முந்தா நாள். அந்த அம்மா நேற்று பேசிய போது ஒரு சொன்னார், அடிப்பைப்பில் அந்த ஸ்லம் கிளைன்ஸ் டெனமெண்ட்டுக்குன்னு ஒரு அடிப்பைப்பு வச்சுருக்காங்க. அந்த அடிப்பைப்பு ஃப்ளோர் லெவலில் இருக்குது. அந்த அடிப்பைப்புக்கு மேலே இவ்வளோ தூரம் காவத்தண்ணி நிற்கிது. எலி மறந்துட்டு இருந்துச்சு தம்பி நேற்றுன்றாங்க. தொற்று நோய் பரவுமா பரவாதா? என்ன பண்ணீங்க? இது ஏடிஎம்கே பண்ணலாம்ல. ஒரு மெடிக்கல் கேம்ப்பு ப்ரிவென்ஷன் எடுத்துக்கங்க. தண்ணியை காய்ச்சி குடிங்க. இமீடியட்டாக கால்ரா வந்துச்சுன்னா இந்த மாத்திரையை போடுங்க. இது செய்யலாம் தானே? எவ்வளோ செலவாயிடும்? 50 கோடி ரூபா ஆகிடுமா? 10 வருஷம் அடிச்சிங்கல்ல, 10 வருஷம் அடிச்சிங்கல்ல, செஞ்சால் என்ன கேடு உங்களுக்கு? ஏடிஎம்கே வேலை செய்யலைன்றது கரெக்ட் தான். ஓகே சார். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அப்படியே சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வராரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபியும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தாங்க சொல்கிறேன். பிஜேபியும் ஒழுங்காக வேலை செய்யலையா? பிஜேபி நார்த் மெட்ராஸ்க்கு போக வேண்டியது தானே? நேற்று பார்த்தேன் கமலாலயத்தில் உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. நல்லா மலை மாதிரி கூச்சி வச்சுருந்தாங்க. அவங்க நினச்சா பண்ண முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, என்னால் போய் ரிப்போர்ட் தான் பண்ண முடியும். என்னால் அந்த அவங்க கட்சி செய்கிற உதவி பொருட்களை அந்த மக்களுக்கு என்னால் விநியோகம் பண்ண முடியாது. அவங்க நினச்சா பண்ணலாம்ல. அண்ணாமலை ஃபோன் பண்ணி 4 தொழிலதிபர்கிட்ட கேட்டானா என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லையா? வாங்கி இப்போ செய்ய வேண்டியது தானே? நார்த் மெட்ராஸில் கேம்ப்பு போடுங்க. வளர வேண்டிய கட்சின்னு ஆசைப்படுறாருல அண்ணாமலை, முன்னின்று செய்யட்டும், விளம்பரப்படுத்திக்கிட்டோம். நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு அரசியல் கட்சி செய்யும் பணிகளை விளம்பரப்படுத்தி கொள்ளட்டும். எனக்கு ஒன்றும் அதில் தயக்கம் இல்லை. அந்த ஜனங்க சாப்பிட்டா போதும். எனக்கு என்ன பண்ணார் அண்ணாமலை? இப்போ ராஜ்நாத் சிங் வந்து ஹெலிகாப்டர் மூலிமா சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறார். முதற்கட்டமாக சில அமௌண்ட்டுகளை மத்திய அரசாங்கம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ 5000 கோடி கேட்டாங்க, ஆனால் இவங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. போதுமே அள்ளி கொடுங்கள் என்றால் கிள்ளி கொடுப்பது மத்திய அரசின் வழக்கம்தான். சரி, பட் இதையும் டிலே பண்ணாமல் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நிதி வந்தது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி. மீண்டும் அழுத்தி கேட்போம், பெறலாம். திரு அண்ணாமலை அவர்களே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கூடுதல் நிதியை பெற்றுத்தரட்டும். இதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் சர்மா. இதில் பாரபட்சம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஊருக்கான நிதியை அண்ணாமலை வாங்கி தந்தா என்ன, யார் வாங்கி தந்தா என்ன, அவரே செய்து இதை வாங்கி தரட்டும். நம்ம இன்றைக்கி வந்து வி நீட் மோர் ஃபண்ட்ஸ், அடிஷ்னல் ஃபண்ட்ஸ்னு டிமாண்ட் பண்ணி வாங்க வேண்டியது. எனக்கு அதில் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்காங்க. திருப்பி வில் இன்சிஸ்ட். ஓகே. இன்னொன்று, மத்திய அரசு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழு பார்வையிட்டதுக்கு அனுப்புவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க வரும். டிஆர் பாலு அது சம்பந்தமாக மோடிட்ட பேசும்போது சீக்கிரமாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவர்கள் பார்வையிட்ட பிறகு அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. வில் கெட் ஃபண்ட்ஸ். லெட் அஸ் சீ. ஓகே சார். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க ADMK Healthcare. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்கள் இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் இருக்குது.